إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர்களின் அந்தஸ்தும் நமது நிலையும் என்ற தலைப்பில் நேற்றைய தினம் தியாக உணர்வு என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இன்றைக்கு தொடருவோம்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த ரமலான் மாதத்தில் நான் இங்கு பேசக்கூடிய கடைசி உரை இதுதான். ஆகையினால அந்த தலைப்பை சற்று நிறுத்திவிட்டு அதைவிட முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டலாம் என நினைத்து முத்தகீன்கள் இறையச்சம் உடையவர்களுடைய பிரதான ஒரு குணாங்கமாக இருக்கக்கூடிய குணாதிசயமாக இருக்கக்கூடிய தவறுக்காக வருந்துதல், செய்த தவறுக்காக வருந்தி அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டல், இந்த குணாதிசயம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எவ்வாறு பிரதிபலித்தது என்பதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏண்டா ரமதான் ஆரம்பித்து 21 நோம்பு முடிஞ்சிருச்சு. நானும் சரி நீங்களும் சரி சற்று சிந்திக்கணும். ரமலான்லேருந்து இந்த ரமலான் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறங்க. இந்த ஒரு வருட காலத்தில் எவ்வளவோ பிழைகளை தப்புகளை நம்ம செஞ்சுருப்போம். இந்த 21 ரமலானில் நானும் சரி நீங்களும் சரி அந்த தவறுகளை நினச்சி வருந்தி எத்தனை பேர் தௌபா செஞ்சோம்? ஏதோ துவாக்கள் நாங்கள் செஞ்சுருப்போம். அந்த துவாக்கல்ல இந்த ஒரு வருடத்தில் நம்ம செஞ்ச தவறுகளுக்காக வேண்டி மனம் வருதி தௌபா செஞ்சவங்க எத்தனை பேர்? ஆகையினால இதை உணர்த்துறதுக்கு தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். முதலாவதா, மனிதன் தவறு செய்யக்கூடியவன், அந்த இயல்பு எல்லா மனுஷன்ட்டும் இருக்குது. இந்த தவறு செய்த மனிதன் தௌபா கேட்கும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான்னு சொல்லி ஒரு உதாரணத்தை வச்சு நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு மனிதன் என்ன செய்யறான்? ஒரு ஒட்டகத்தில் போறான். போகும் பொழுது அந்த ஒட்டகத்தில் அவனுடைய சாப்பாடு இருக்குது, அவனுடைய குடிபானம் இருக்குது. திடீர்னு என்ன செய்யுது? மிரண்டு போய் இவனை விட்டுட்டு ஒட்டகம் எங்கேயோ ஓடிடுச்சு. இவன் என்ன நினைக்கிறான்? சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, இதோட ஏன் கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எனக்கு மரணம் தான் என்று அந்த நம்பிக்கையில ஒரு மரத்துக்கு அடியில் படுக்கிறான். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா ஓடின அதே ஒட்டகம் அதே சாப்பாடோட அதே குடிபானத்தோட நிக்குது. இதை பார்த்த சந்தோஷத்துல அல்லாஹ் அவன் நன்றி செலுத்துறான். எப்படி நன்றி செலுத்துறான் தெரியுமா? அல்லாஹும்ம அந்த அப்தி வான ரப்புக, யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் தான் உன்னுடைய ரப்பு அப்படிங்கிறான். மாத்தி தானே சொல்லணும். யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடியான், நீ தான் என்னுடைய எஜமான் அப்படித்தானே சொல்லணும். சந்தோஷம் தலைக்கால் புரியாம என்ன சொல்றான்? நான் தான் உன்னுடைய ரப்பு, நீ தான் என்னுடைய அடிமை அப்படின்னு தலைக்கால் புரியாம சந்தோஷத்துல மாத்தி சொல்றான். இந்த உதாரணத்தை நபிகள் நாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க, இவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறானோ அதை விட பன்மடங்கு அடியான் தன்னிடம் தௌபா கேட்கும் போது, பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. முஸ்லீம்ல 4932வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி, தனிமையிலே இருக்கும் பொழுது யாரெல்லாம் தன்னோட இறைவனை பயப்படுகிறார்களோ அஞ்சுகிறார்களோ, லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ரும் கபீர், அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் இருக்கிறது, மிகப்பெரிய கூலியும் இருக்கிறது அப்படிங்கிறான். ஏண்டா நிறைய பேர் இருக்கும் போது ஒரு மனுஷன் அழுறான்றவங்களை கையை ஏந்தி கொண்டு அழுறான். அது உண்மையிலேயே இறையச்சமாகவும் இருக்கலாம், அல்லது அடுத்தவங்களுக்கு காண்பிப்பதற்கு செய்யறது கூட அப்படி கூட இருக்கலாம். ரெண்டு மாதிரி இருக்கலாம். ஆனா தனிமையில யாருமே இல்லாத ஒரு நேரத்துல ஒரு மனுஷன் தண்ணியை எழும்பி உட்கார்ந்து கொண்டு கையேந்தி கொண்டு அழுறான்டா, அது யாருக்காக அழுறான்? கண்டிப்பா அல்லாவுக்காக தான் அழுறான். அல்லாவை நினைச்சு அல்லாவை பயந்து அழுறான். அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? தனிமையிலே தன்னோட இறைவனை எவன் அஞ்சுகிறானோ லஹும் மக்ஃபிரா, பாவ மன்னிப்பு கன்ஃபார்ம் அவனுக்கு. அது மட்டும் இல்ல அஜ்ரும் கபீர், மிகப்பெரிய கூலியும் இருக்கிறது அப்படிங்கிறான். ஏண்டா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். தௌபா செய்யறதே அல்லாஹ்க்கு பிடிக்கும், அதுல தனிமையில் இருந்துகிட்டு செய்யறான் பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். இது 67வது சூறால 12வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தனிமையில உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை நினைச்சு அழுறான் பாத்தீங்களா, இவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நாளை மஹ்ஷர்ல ரெண்டு பாக்கியம் தான் இருக்குது. மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கேட்கும் போது 2 பாக்கியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அந்த கௌசர் என்ற தடாகம், அந்த தடாகத்தில் தண்ணி குடிச்சிட்டா அந்த கேள்வி கணக்கு கேட்க முடியும் வரைக்கும் திருப்பி தாகம் எடுக்காது. அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது.
ரெண்டாவது கடுமையான வெயிலா இருக்கும், வெப்பமா இருக்கும். அந்த நேரத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நிழல் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நிழல் இருக்கும், வேற எந்த இடத்துல நிழல் இருக்காது. அந்த இடம் எதுண்டா அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கும். அந்த நிழலை 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். 7 விதமான செயல்கள் செய்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த 7 விதமான செயல்கள்ல உண்டு என்ன தெரியுமா? வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. ஒரு மனிதன் தனிமையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறான். தனிமையில உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை நினைச்சு பயந்து தான் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி அழுது அழுது அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறான்? பாவ மன்னிப்பு கேட்கறான். இந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நாளை மட்டும் இல்ல, கடுமையான வெயில், வா என்னுடைய அரிசிக்கு கீழே வான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்குறான். அது பாருங்க, தௌபாவை அல்லாஹ் பிடிக்குது. அந்த தௌபாவை கூட தனிமையில உட்கார்ந்து கொண்டு செய்வது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினால எந்த முறையிலும் எங்களுக்கு தௌபா கேட்கலாம். ஆனால் தௌபா கேட்டமா? நானும் கேட்டுக்கிறணும். இந்த கேள்வியை நீங்களும் கேட்டுக்கொள்ளணும். 21 முடிஞ்சிருச்சு, 22 ஆரம்பிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நோம்பு முடிஞ்சிரும், கடைசி 10 போகுது. எத்தனை பேர் இந்த ஒரு வருஷத்துக்கு, போன நோம்புல இருந்து இந்த நோம்பு வரைக்கும், இந்த ஒரு வருஷத்துக்கு ஆச்சு நம்ம செஞ்ச அந்த பாவங்களுக்கு தௌபா எத்தனை பேர் கேட்டோம்? இதை சிந்திச்சு பார்த்துக்கிறோம். அதே போல பாருங்க, இறையச்ச முத்தகீன்களுடைய குணாதிசயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்துக்கான விளக்கத்தை தான் சம்பவங்களை வச்சு நாங்கள் பார்க்க போறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன். அந்த இறையச்ச முடியவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு செயலை செஞ்சிட்டா, அவ் லலமு அன்ஃபுஸஹும், அல்லது தனக்குத்தானே ஏதாவது அநியாயம் செய்து கொண்டால். தனக்குத்தானே அநியாயங்கிறது கத்தி எடுத்து கையை வச்சு வெட்டிக்கிறது, பிளேட் எடுத்து சீவிக்கிறது, அப்படி விளங்கிற கூடாது. இந்த நரகத்துக்குரிய செயல்கள் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுவான். தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தா என்னது? பாவம் செஞ்சு 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 அந்த பாவ மூட்டையோட அங்க போய் நின்றா எங்க போவான்? நரகத்துக்கு தானே போவான். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை யூஸ் பண்றான். கத்தி கையால கத்தி வெட்டி, அதுவும் பிழைதான். ஆனா அப்படி டிரெக்டா விளங்கி கொள்ளக்கூடாது. நரகத்து செயலையே செஞ்சுட்டு நரகத்துக்கு போறான் பாத்தீங்களா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான சொல்ல பாவிக்கிறான். அவ் லலமு அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள், ஸக்கருல்லாஹ, உடனே அல்லாஹ் தஆலாவை நினைப்பார்கள். ஏதோ ஒரு வேகத்துல பாவம் செஞ்சிட்டோம், பிழை செஞ்சிட்டோம், செஞ்ச உடனே அடுத்த செகண்ட் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ் இப்ப என்னுடைய இந்த பாவத்தை பதிவு செய்திருப்பானே, நாளைக்கு அவன் விசாரிப்பானே, அவன் மன்னிக்கலன்னு சொன்னா என் நிலைமை என்னன்னு சொல்லி நடுங்கும். ஒரே அடியா பாவத்தை செஞ்சோன்னே இறையச்ச முடியவர்களுக்கு நடுங்கும். நடுங்கின உடனே என்ன செய்வான்? வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய அந்த குற்றத்துக்காக வேண்டி ஓடோடி போய் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இறையச்ச முடியவர்களுடைய குணாதிசயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். பாவம் செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லல. பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ்வை ஞாபகம் வரும், அல்லாஹ்வை பயப்படுவான். மனசு உறுத்தணுங்க. நாங்க ஏன் பாவ மன்னிப்பு கேட்கிறோம்? இல்லை, மனசு உறுத்துது இல்லை. யாருக்கு மனசு உறுத்துதோ அவன் தான் பாவ மன்னிப்பு கேட்பான். எப்படி உறுத்தணும்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் மன்னிக்கலன்னா என்ன நரகத்துல தூக்கி போடுவான். இப்படி உறுத்தும் போது சும்மாவே நாங்க என்ன செய்வோம்? ஓடோடி போய் பாவ மன்னிப்பு கேட்போம். அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த குணாதிசயம் ஏன் எங்களுக்கு வருவதில்லை? நம்ம செஞ்ச பாவம் எங்களுக்கு உறுத்துது இல்லை. அப்ப அந்த இறையச்சம் என்ற கோளாறு எங்கள்கிட்ட இருக்குது. இறையச்சம் என்ற அந்த தன்மை இருக்குது, அதுல கோளாறு இருக்குது எங்களுக்கு. அல்லாஹ் தஆலா அதுக்கு போற சொல்றான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரு மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா முக்கியமான ஒன்று சொல்றான், வலம் யஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இந்த இறைச்சை முடியவர்கள் தெரிந்து கொண்டே ஒரு பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு செஞ்சிடறான், அந்த பாவத்தில் அவன் நிலைச்சிருக்க மாட்டான். அந்த நேரத்தில் தவறி போய் செஞ்சானே ஒழிய தொடர்ந்து அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அவன் தான் இறைச்ச முடியவன். தொடர்ந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டான், தொடர்ந்து சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், தொடர்ந்து சாராயம் குடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான், தொடர்ந்து ஊர்பலாய் பேசிட்டே இருக்க மாட்டான். தொடர்ச்சி, பாவத்தின் தொடர்ச்சி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏதோ ஒரு கட்டத்தில் தவறி போய் செய்வானே ஒழிய பாவம் தெரிஞ்சதுக்கு பிறகு அதிலே அவன் நிலைத்திருக்க மாட்டான்றான் அல்லாஹ். எங்கள்கிட்ட இருக்குதா? என்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட இருக்குதா இந்த குணாதிசயம்? கெட்டது செய்ய செய்ய தாங்க இனிக்குது எங்களுக்கு. கெட்டது செய்ய செய்ய இனிக்குது, நல்லது செய்யறது கசப்பா இருக்கு எங்களுக்கு. அப்ப அந்த இறையச்சம் என்ற கோளாறு எங்கள்கிட்ட இருக்குது. நோன்பு அல்லாஹ் எதுக்கு தந்தான்? நோன்பு அல்லாஹ் தந்ததே இறையச்சத்துக்கான பயிற்சி தானே. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் அந்த பயிற்சி தான் நோன்பு தருது. எத்தனை பேர் அந்த பயிற்சி எடுக்கிறோம்? அந்த நோன்பு பிடிச்சிக்கிட்டே படம் பார்க்குறோமே, எங்க அந்த பயிற்சி? அப்ப
நோம்பு பிடிச்சிக்கிட்டு விளையாடுறோம், பாங்க சத்தம் கேட்குது, தொழாம இருக்கிறோம். எங்க அந்த பயிற்சி? வெறுமனே திங்காம குடிக்காம இருக்கிறது தான் நோம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்க முஸ்லீம்களுடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனா அல்லாஹ் நோம்பு எதுக்கு தந்தான்? நான் ஒத்தன் இருக்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த பயிற்சி தருதுங்க எங்களுக்கு நோம்பு. இப்ப அதை விளக்க டைம் இல்லை, அது அந்த பயிற்சியை தான் நோம்பு தருது. அப்ப இதுல பாருங்க, சம்பவத்துக்கு வருவோம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கண்டா, விபச்சாரம் செஞ்சிடறாங்க. விபச்சாரம் செஞ்சிட்டா இந்த விபச்சாரத்தை இவர் விபச்சாரம் செய்யும் பொழுது யாரும் காணல. அதே போல வஹி தொடர்பு உள்ள அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் கூட அறிவிக்கல. மாயிஸ் என்பவர் விபச்சாரம் செஞ்சிட்டாரு அல்லாஹ் அறிவிச்சிருக்கலுமே அல்லதா? அல்லாஹ் அறிவிக்கவும் இல்லை. இவர் விபச்சாரம் செய்யும் போது யாரும் காணவும் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, அல்லாஹ்வின் தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் என்ன செய்தி ஏது எல்லாம் கேட்கவே இல்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? போ போயிட்டு தௌபா செய் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வராரு, அதே சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள். ரெண்டாவது தடவை நபிகள் என்ன சொல்றாங்க? போயிட்டு தௌபா செய்பா போ. மூன்றாவது முறையும் வராரு, அதே சொல்றாங்க, திருப்பி அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். நாலாவது முறை வந்ததுக்கு பிறகு தான் காரணத்தை கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். 3 முறையும் காரணத்தை கேட்கல. எதுல இருந்தப்ப உன்னை தூய்மைப்படுத்தணும்னு காரணம் கேட்கல. 3 முறை திருப்பி அனுப்பிட்டாங்க. 4வது முறை வந்தோடனே தான் ஃபீம உத்தஹீருக, எதற்காக வேண்டி, எதில் இருந்தப்ப நான் உன்னை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் ரசூலுல்லாஹ் காரணத்தை கேட்கிறாங்க. ஃபகால மினஸ்ஸினா, விபச்சாரத்தை நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். விபச்சாரத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள்ல என்ன அர்த்தம்? விபச்சாரத்துக்கான தண்டனை கல்லெறிஞ்சு கொள்ளணும். கல்லெறிந்து கொள்வது தான் விபச்சாரத்துக்குரிய தண்டனை. அந்த தண்டனையை பெற்றுட்டா இவர் தூய்மையாவிடுவாரு. அந்த தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட இது ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல சில விஷயங்கள் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இப்ப இவரு சொன்ன அந்த தப்பு இருக்குதே, அந்த தப்புக்கான தண்டனை மரண தண்டனை. மரண தண்டனைன்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்றாங்க. என்ன கேட்கறாங்க? கால லஹு லஅல்லக கப்பல்த, இல்ல நீ முத்தமிட்டு இருப்ப. ரசூலுல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி கூட பார்க்கறாங்க, உண்மையிலேயே நீ செஞ்சாய்தானா, என்ன மரண தண்டனையா இல்லையா? ரெண்டாவது சஹாபாக்கள் ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா? அது தவறே இருக்காது, அது பிழையே இருக்காது. ஆனா இவங்க நினைச்சுக்கிடுவாங்க பிளாண்டு. இவங்க அது தவறுன்னு நினைச்சுக்கிட்டு நான் நரகத்துக்குரிய செயலை செஞ்சுட்டேனே, எனக்கு நரகம் தான் சொல்லி அழுது பொழுமின வரலாறு எல்லாம் இருக்குது. டைம் இருந்தா சொல்றேன், 2 சம்பவம் இருக்குது. டைம் இருந்தா அந்த சம்பவத்தை சொல்றேன். அவங்க பிழையே செய்யல, ஆனா நரகத்துக்குரிய செயல் செஞ்சுட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டது. அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பார்க்கறாங்க. உண்மையிலே செஞ்சானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, லஅல்லக கப்பல்த, நீ முத்தமிட்டு இருப்பாய், அவ் கமஸ்த, அல்லது கண்ணாலேயோ கையாலேயோ சும்மா சைக்கினை செஞ்சிருப்பாய், அவ் நவர்த்த, அல்லது ஆசையோடு பார்த்திருப்பாய், இப்படி ஏதாச்சும் செஞ்சிருப்பாய், இதை நீ விபச்சாரம் நினைச்சிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒருவேளை இப்படி செஞ்சுட்டு கூட சஹாபாக்கள் என்ன செய்யலாம்? விபச்சாரம் நினைச்சு சொல்லி இருக்கலாம். ரசூலுல்லாஹ் கூடுதலான விளக்கம் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? லா யா ரசூலுல்லாஹ், இல்ல அதெல்லாம் இல்ல, காரியம் நடந்து போச்சு, நான் தடை செஞ்சதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நபிகள் நாயகத்துக்கு இன்னும் டவுட் தான். இன்னும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணுன்றதுக்காக அங்க நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு பார்த்து கேட்கறாங்க, அபிஹி ஜுனூனுன், இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்கறாங்க. இவருக்கு என்ன பைத்தியமா உளறிக்கிட்டே இருக்கிறாரு, இவருக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, என்னது? இல்ல யாரும் சொல்லலாம், அவருக்கு பைத்தியம் இல்லாம இல்லை, அவர் தெளிவா தான் இருக்கிறாரு. அஷரிப ஹம்ரன், அல்லது சாராயம் குடிச்சிக்கிறாரா, போதையில உளர்றாரா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரெண்டாவதா கேட்கறாங்க. அப்போ ஒரு மனிதர் எழுப்பி என்ன சொல்றாரு? ஊதுங்கிறாரு. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஊதுறாங்க, வாடை வரல. குடிச்சிருந்தா அந்த வாடை வருமா இல்லையா? வாடை வராததுனால அந்த சஹாபி என்ன சொல்றாரு? அல்லாஹ்வின் தூதரே, வாடை எல்லாம் வரல, இவர் குடிச்சு இல்ல, தெளிவா தான் இருக்கிறாரு அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அஸனைத, அப்படின்னா உண்மையிலே நீ விபச்சாரம் செய்தியா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் கேட்டோடனே ஆமுங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அப்படின்னா கல்லெறிஞ்சி இவரை கொல்லுங்க, தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. சொன்னா இப்ப இவங்களை கூட்டிட்டு போறாங்க பக்கீஉல் கர்கத்துக்கு. பக்கீஉல் கர்கத்துன்னு சொன்னா பொது மையவாடி, இன்றைக்கும் அது இருக்குது. பொது மையவாடி இருக்கக்கூடிய இடம். பொது மையவாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போனா இந்த கல்லறியறதுக்கு முதல்ல 2 விஷயம் செய்வாங்க. ஒன்றோ நெஞ்சளவுக்கு குழி தோண்டுவாங்க, நெஞ்சளவுக்கு குழி தோண்டி அதுக்குள்ள இறக்குவாங்க. இந்த அளவுக்கு ஏன்னா ஓடிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு இறக்குவாங்க.
அல்லது அவர்களுடைய ஆடைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆடைகளால் கெட்டுவாங்க, கையை காலை கெட்டுவாங்க, அல்லது முழுசாகவே சுட்டுவாங்க. கீழே காலில் இருந்து கொஞ்சம் பாதி வரைக்கும் முழுசாக சுட்டுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமாக செய்வாங்க. ஆனால் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கெட்டவும் இல்லை, குழியில் இறக்கவும் இல்லை. அவங்க கூட்டிட்டு போனோடனே என்ன செஞ்சாங்க, அங்கினிக்கு இருந்த எலும்புகளாலும் மண்கட்டிகளாலும் சுடப்பட்ட செங்கற்களாலும் நம்ம அடிக்க தோங்கிட்டோம். அடிக்க தோங்கினா வழி தாங்க முடியாம ஓடுறாரு. ஹர்ரான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது, நிறைய கட்பாறைகள் நிறைந்த ஒரு பகுதி. அது அதனுடைய முனை வரைக்கும் ஓடிட்டாரு. முனை வரைக்கும் ஓடிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோல சொல்றாரு, ஃபன் தசபலனா, முனை வரைக்கும் ஓடிட்டு அதன் பிறகு எங்களுக்காக வேண்டி எழுந்து நின்றார். அடிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வேண்டி அவர் எழுந்து நின்றார். அந்த ஹர்ரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்களால் நாம் அவர்களை அடித்தோம். கடைசியில் அவ்வாறே மௌனமாகி விட்டார், மௌத்தா போயிட்டார். அவருடைய பேச்சு மூச்சு வராத வரைக்கும் நம்ம போட்டு அடிச்சோம்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அதனோட அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனா 2 டீமா பிரிஞ்சிட்டாங்க மதீனால. 2 டீமா பிரிஞ்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு டீம் சொல்லுது, லக்கது ஹலக்க, இந்த மாயிஸ் இருக்கிறாரே அவருடைய மறுமை வாழ்க்கை வீணா போயிருச்சு, அவருடைய மறுமை வாழ்க்கை அழிஞ்சிருச்சு. ஏன்? லக்கது அஹாதத் பிஹி ஹத்தியத்துக்கு, அவர் செஞ்ச இந்த குற்றம் இருக்குதே, இந்த செஞ்ச குற்றம் அவரை சூழ்ந்து கொண்டு விட்டது, அவரால் தப்பிக்க முடியல, கன்ஃபார்மா நரகம் என்ற மாதிரி ஒரு சாரார் பேசுறாங்க. இன்னொரு சாரார் என்ன பேசுறாங்க, மா தௌபத்து அஃதல மின் தௌபத்தி மாயிஸின், இந்த மாயிஸ் தௌபா செஞ்சாரே இதை விட மிகச்சிறந்த ஒரு தௌபா இருக்கவே முடியாது. ஏண்டா அவர் நேரடியா வாராரு, ரசூலோட கை மேல கையை வச்சு சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், கல்லெறிஞ்சு என்னை கொல்லுங்கன்னு அவராவே வந்து சொன்னாரு. ஆகையினால அவர் செய்த அந்த தௌபா இருக்குதே மிகச்சிறந்த ஒரு தௌபா, அதை விட ஒரு மிகச்சிறந்த தௌபா இருக்கவே முடியாதுன்னு சொல்லி 2 டீமா பிரிஞ்சு பேசுறாங்க. 3 நாள் 4 நாட்கள் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போகுது. அப்ப இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நபிகள் நாயகம் வராங்க. 3 நாள் 4 நாட்கள் கழிச்சு நபிகள் நாயகம் வந்து சலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க மாயிஸுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, லக்கது தாப தௌபத்தன், அவர் கேட்டாரே இந்த தௌபா, லவ் குசிமத் பைன உம்மத்தின் லவஸஅத்ஹும், ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில இந்த தௌபாவை பிரிச்சு கொடுத்தா அந்த தௌபா அந்த சமுதாயத்துக்கே போதும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு பேர், ரசூலோட உம்மத்து நாங்கள், ரசூலாவுடைய சமுதாயம், நபிகள் நாயகத்திடம் இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் பல கோடிகள் இருப்போம். ஒரு லட்சம் வச்சுக்கிறீங்களேன், ஒரு சமுதாயத்தில் 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான், அந்த 1 லட்சம் பேர்ல ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான், அந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் இவருடைய தௌபாவின் காரணமாக மன்னிக்கப்படுவதற்கு போதுமானது. அவ்வளவு பெரிய தௌபாவை இந்த மாயிஸ் கேட்டு இருக்கிறாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா இப்ப ஏண்டா அல்லாஹ் மனசு தெரியுமா இல்லையா? அவர் ஏன் அல்லாஹ் வஹீல அறிவிக்கவும் இல்லை, யாரும் கண்டு சொல்லவும் இல்லை, இவராவே வந்து என்ன செய்யறாரு, விரட்டி விரட்டி வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னை அடிச்சு கொள்ளுங்க, நான் வந்து விபச்சாரம் செஞ்சிட்டேன். ஏன் செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய பயம். இங்க வந்து கல்லெறிஞ்சு கொள்ளும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய அந்த வலியை விட இந்த விபச்சார குற்றத்துக்காக நீ நரகத்தில் தூக்கி போட்டா அது பெருசா இது பெருசா ஒப்பிட்டு பார்த்து இருப்பாரு, அதுதான் பெருசு. ஆகையினால நம்ம செஞ்ச குற்றத்துக்காக இங்கே தௌபாவை கேட்டுக்கிறோம்னு சொல்லி தான் விரட்டி விரட்டி வந்து என்ன செஞ்சாரு, அந்த செஞ்ச குற்றத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இது பெரிய ஒரு பாடம்ங்க. நம்ம எங்களுக்கு உறுத்துதே இல்லைங்க, இவ்வளவு செய்யறோம். நம்ம ஒரு படம் பார்க்கறத விட்டுருங்க, அடுத்தவனை பத்தி எவ்வளவு பலாய் கழுவுறோம். சின்ன விஷயமா இது? அடுத்தவனை பத்தி எவ்வளவு அவதூறுகளும் எவ்வளவு குறைகளையும் பேசுறோம். அல்லாஹ் செய்யாதேன்னு தானே சொல்றான். அடுத்தவனை பத்தி அவதூறு பேசாதே, அடுத்தவனுடைய குறைகளை பேசி தெரியாதேங்கிறான். அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காதே. சர்வசாதாரணமா பேசுறோம், உறுத்துதே இல்லை எங்களுக்கு. ஆனா இந்த நபித்தோழர்கள் பாருங்க, ஏண்டா அவங்களுக்கு வந்து நரகத்தை உண்மையிலே பயந்தாங்க, அல்லாஹ்வை உண்மையிலே பயந்தாங்க. நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், ஆனா அச்சம் இல்லை. நரகத்தை நம்புறோம், பயம் இல்லை. அதனால தான் தௌபா கேட்க வராம இருக்குது எங்களுக்கு. எனக்கும் சரி, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, ஹாமித் என்ற ஒரு குலத்துல வந்து ஒரு பெண்மணி வாரா. பெண்மணி வந்து என்ன சொல்றா, யா ரசூலல்லாஹ் இன்னி கது ஜனைத்து ஃபதஹிர்னி, நான் வந்து விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள்.
அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, திருப்பி அனுப்புறாங்க போமா அப்படின்னு. அப்ப இந்த அம்மா என்ன கேட்கிறாங்க தெரியுமா, லிம தருத்துனி, என்னை ஏன் நீங்கள் திருப்பி அனுப்புகிறீர்கள், லஅல்லக அன் தருத்தனி கமா ரதத்த மாயிசன், மாயிசை நீங்க எப்படி திருப்பி 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 அனுப்பினீங்களோ அதே மாதிரி என்னை திருப்பி திருப்பி அனுப்ப பாக்குறீங்களா. அந்த அம்மா கேக்குது, மாயிசை அனுப்பினாங்கல்ல 3 நாட்கள் திருப்பி அனுப்பினாங்க ரசூலுல்லாஹ், அதே போல என்னையும் அனுப்ப பாக்குறீங்களா என்று சொல்லி அந்த அம்மா கேட்டுட்டு அந்த அம்மா சொல்லுது, ஃபவல்லாஹி இன்னி லஹுபுலா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் கற்பமுட்டி இருக்கிறேன், புள்ள வயிறுல வளருது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இம்மாலா அப்படின்டா முடியாது, புள்ள வவுத்துல இருக்கும் போது என்ன செய்யலாது, உனைய கொள்ள இயலாது, ஃபதுஹபி ஹத்தா தலிதி, போய் அந்த புள்ளையை பெற்றெடுத்துட்டு வா. இவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டு புள்ளையை பெற்றெடுத்துட்டு ஒரு புடவு துண்டுல சுத்தி புள்ளையை எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்குது எங்களுக்கு, என்ன தெரியுமா, இப்போ இன்றைக்கு புள்ள கற்பம் தரிச்சு நாளைக்கா புள்ளையை பெற்றுக்கிறோமோ, அதுக்கு ஒரு 8-10 மாசம் வருமா இல்லையா, அந்த 8-10 மாசங்கள்ல கூட இந்த அம்மாட மனசு மாறலையே பாருங்க. அந்த 8-10 மாசங்கள்ல கூட இந்த அம்மா செஞ்ச பிழை உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த அம்மாவை. புள்ள பிறந்ததுக்கு பிறகு புள்ளையை சுத்திக்கிட்டு ஓடோடி வராங்க, பச்சை உடம்புகாரி ஓடோடி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே புள்ளையை நான் பெத்தெடுத்துட்டேன், இப்ப எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இல்ல இப்பயும் முடியாது, இது ஹபி ஃபார்லி இஹி ஹத்தா தஃப்திமீஹி, இந்த புள்ளைக்கு பால் கொடு, இந்த புள்ளைக்கு பால் கொடுத்து இந்த புள்ளைக்கு பால் குடிய மறக்கடிக்க செஞ்சு கொண்டு வா. பால் குடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது ஹத் அடிக்க முடியாது, பாலை கொடுத்து கொஞ்சம் காலம் போகல பால் குடி மறக்குமா இல்லையா, பால் குடி மறந்ததுக்கு பிறகு இந்த புள்ளையை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. இவங்களும் பால் குடிய மறக்கடிச்சை செஞ்சுட்டு புள்ளையை எடுத்துட்டு வராங்க. எப்படி எடுத்துட்டு வராங்க தெரியுமா, புள்ளோட கையில ஒரு ரொட்டி துண்டு இருக்குது, ஏண்டா காட்டணுமே, ப்ரூஃப் காட்டணுமே ரசூலுல்லாஹ்க்கு, புள்ள இப்ப சாப்பிடுது சாப்பாடு ப்ரூஃப் காட்டணும்ன்றதுக்காக புள்ளோட கையில ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து புள்ளையை எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே பாருங்க, நான் பால் குடிய மறக்கடிச்சை செஞ்சுட்டேன், இப்ப என் புள்ள சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பாடம் இருக்குது, என்னடா அந்த புள்ள பெத்தெடுக்கிறதுக்கு ஒரு 8 மாசம் 10 மாசம் போச்சு, அந்த அம்மோட மனசு மாறலண்டா அதை விட்டுறலாம். அந்த புள்ளைக்கு பால் கொடுக்கும் போது அந்த புள்ளோட முகத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க, எத்தனை தடவை அந்த புள்ளையை கொஞ்சிருப்பாங்க. அந்த தாய் பாசம்ன்றது தாய் பாசத்துக்கு ஈடாக ஏதும் இல்லைன்னு தானே நாம சொல்றோம், அது உண்மை தானே. புள்ளைய பெத்ததுக்கு பிறவாச்சு இந்த புள்ளைய விட்டுட்டு நான் எப்படி சாகுறதுன்னு கூட அவங்களோட மனசு மாறலைங்க. அந்த அம்மோட மனசு மாறலையே, புள்ளைய பார்த்ததுக்கு பிறகு கூட. அந்த புள்ளைக்கு 1.5 வருஷம் கிட்ட பால் கொடுத்திருப்பாங்களே, 1 வருஷம் கொடுத்தாங்களே வச்சுக்கிறோமே, லேசிப்பட்ட காலமா அது. எத்தனை முறை பார்த்துருப்பாங்க அந்த முகத்தை, எத்தனை முறை கொஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு கூட அவங்களோட மனசு மாறல, புள்ளைக்கு பால் குடி மாறல ஓடோடி வராங்க. அவங்களுக்கு என்னது, பிழை செஞ்சிட்டோம், ஏன் பிழைக்காக வேண்டி நான் என்னுடைய தண்டனையை அடைஞ்சே தீரணும், இல்ல மறுமையில நான் மாட்டிக்கிருவேன், நரகத்துக்கு போயிருவேன், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான். இதுதான் பயம், இதுதான் உறுத்தல். இந்த உறுத்தல் தான் எங்கள்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருந்தது. அப்ப இது நல்லா யோசிக்கணும். அந்த சாதாரணமா பெரிய ஒரு டைம் கிடைச்சோன்னே மனசு மாறும், அது மனித இயல்பு. ஆனா இவங்களுக்கு மனசு மாறவே இல்லை. பெத்த புள்ளட முகத்தை பார்த்து கூட மனசு மாறல. கடைசி வரைக்கும் என்னை கொள்ளுங்கன்னு நின்றாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹத்து நிறைவேற்ற சொன்னாங்க. இவங்களுக்கு குழி அளவுக்கு மார்பு அளவுக்கு அவங்கள இறக்குறாங்க, குழியை தூண்டி இறக்கி அவங்களுக்கு கல்லெறியப்படுது. கல்லெறிஞ்சா காலித் இப்னுல் வலீத் சம்பந்தப்படுறாருன்னு சொன்னா இது பிற்காலத்தில் நடக்குது. காலித் ரலியல்லாஹு பிற்காலத்தில் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப காலித் இப்னுல் வலீத் என்ன செய்யறாரு, பெரிய ஒரு கல் எடுத்து அடிக்கிறாரு அந்த அம்மோட தலையில. அந்த தலை வெடிச்சு அதுல இருந்த ரத்தம் காலித் இப்னுல் வலீதுடைய முகத்துல படுது. அந்த அம்மோடைய ரத்தம் காலிதுடைய முகத்துல தெரிக்குது. அவர் என்ன செய்யறாரு, சபிக்கிறாரு அந்த பெண்ணை. அந்த அம்மாவை சபிச்சா இது நபிகளாருடைய காதுக்கு வந்துருச்சு. கேட்டு டிரெக்டா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், காதுக்கு கேட்டுருச்சு. மஹ்லன் யா காலித், காலிதே நிதானமாயிரி, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லகத் தாபத் தௌபத்தன், அவள் கேட்டு இருக்கக்கூடிய தௌபா இருக்குதே, லவ் தாபஹா சாஹிபு மக்ஸின், பொது நிதியை மோசடி செய்யறானே, பொது நிதியை மோசடி செய்தவன் இதே மாதிரியான ஒரு தௌபாவை கேட்டால் அவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இதுல இருந்து விளங்குது பொது நிதியை மோசடி செய்வது எவ்வளவு பெரிய பாவம். பொது நிதிண்டா அடுத்தவங்களுக்குரிய சொத்து, எடுத்து திங்கிறாங்களா இல்லையா.
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவங்க கேட்ட மாதிரி தௌபாவை அந்த பொது நிதியை மோசடி செய்தவன் கேட்டால் அவனுடைய பாவங்களை கூட அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு தௌபாவை இந்த அம்மா கேட்டாங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நான் எதுக்கு சொல்றேன், இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். நான் இந்த மாதிரி தௌபா கேட்டேனா, ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறோம், அந்த பாடம் தான். அதே மாதிரி பாருங்க, ஜுஹைனா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வாராங்க. 3 பேரும், இதுவும் விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். 3 பேருமே முஸ்லீம்கள், நல்ல விளங்கிறோம். இந்த 3 சம்பவம், இப்ப நான் சொல்ல போற சம்பவத்திலேயே 3 பேருமே முஸ்லீம்கள் தான், காபிர்கள் கிடையாது. யா ரசூலல்லாஹ்னு தான் சொல்றாங்க, எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கன்றாங்க. என்ன செய்யறாங்க, அவங்களும் வந்து கற்பமுட்டு இருக்கிறாங்க. புள்ளைய வவுத்துல சுமந்துக்கிட்டு வந்து, யா நபி அல்லாஹ் அசப்து ஹத்தன், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வந்து ஹத்து கடமையாகிருச்சு, நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நபிகள் நாம் என்ன செய்யறாங்க, அந்த அந்த அம்மாவுடைய பொறுப்புதாரி இருப்பாங்க, தந்தையோ யாருன்னு வரல, பொறுப்புதாரின்னு தான் வருது. பொறுப்புதாரியை கூப்பிட்டு அஹ்சின் இலைஹா, இவரை நல்ல முறையில் கவனிச்சுக்க, ஃபைதா வலா ஃபஅதினி பிஹா, அவ பெத்தெடுத்ததுக்கு பிறகு அவ என்கிட்ட கொண்டு வா அப்படின்னோடனே அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, புள்ளையை பெத்தெடுத்துட்டாங்க. புள்ளையை பெத்தெடுத்தா அந்த புள்ளைக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய பொறுப்பை வந்து ஒரு அன்சாரி தோழர் பொறுப்பெடுத்துறாரு. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அந்த அன்சாரி தோழர் பொறுப்பெடுத்தோடனே இந்த அம்மாவை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆடைகளால் சுத்துறாங்க. ஆடைகளால் என்ன, அந்த அலைஞர் ஓடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சுத்துறாங்க. சுத்திட்டு அவங்களுக்கு கல்லெறியப்படுது. கல்லெறிஞ்சதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஜனாசா தொழிக்க போறாங்க. ஜனாசா தொழிக்க போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்கிறாங்க தெரியுமா, துசல்லி அலைஹா யா நபி அல்லாஹி வகத் ஜனத், அல்லாஹ்வின் தூதரே இவ விபச்சாரம் செஞ்சிருக்கிறா, இவக்கு போய் நீங்க ஜனாசா தொழுவிக்க போறீங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சேபிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லகத் தாபத் தௌபத்தன், இவ கேட்ட அந்த தௌபா இருக்குதே, லவ் குசிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா, இந்த மதீனா வாசிகள்ல 70 பேருக்கு இந்த தௌபாவை பங்கிட்டு கொடுத்தால் லவசிஅத்ஹும், அவர்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும், அவர்கள் செய்த எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இந்த தௌபா போதும். மதீனால உள்ள 70 பேர், ஒரு மனுஷன் ஒரு பாவமா செஞ்சிருப்பான், எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான் ஒரு மனுஷனே. அதே மாதிரி 70 பேருக்கு இதை நம்ம பங்கிட்டு கொடுத்தா அந்த 70 பேருடைய முழுமையான பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு இவ செய்த தௌபாவே போதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு பிரம்மாண்டமான தௌபாவாக்குங்கிறாங்க. ஏண்டா 3 பேருமே தானா வந்து தான் சரண்டர் ஆகுறாங்க, யாரும் கையும் களவுமா பிடிக்கல, தானா வந்து சரண்டர் ஆகுறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய பயம். அதே மாதிரி கேட்கறாங்க, வஹல் வஜத்த தௌபத்தன் அஃதல மின் அன் ஜாதத் பினஃப்ஸிஹா லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த இந்த தௌபாவை விட மிகச் சிறந்த ஒரு தௌபாவை உமரே நீங்க கண்டிருக்கிறீங்களான்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு தௌபா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த 3 சம்பவத்திலையும் விபச்சாரம் தான் வருது. 3 பேருமே கையும் களவுமாக பிடிக்கப்படாதவர்கள், 3 பேருமே தானாகவே முன்வந்து என்ன செய்யறாங்க, தான் செய்த அந்த குற்றத்துக்காக வேண்டி அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய குற்றங்களும் வெளிப்படுத்தாத நிறைய குற்றங்கள் இருக்கும். அல்லாஹ் சிலாக்களோட குற்றத்தை வெளிப்படுத்தி இருப்பான், எங்களுடைய நிறைய குற்றங்கள் வெளிப்படுத்தாம அல்லாஹ் வச்சிருப்பான். 2 காரணம் இருக்கும். ஒன்றோ மன்னிக்கிறதுக்கு நாடி இருப்பான், இல்லாட்டி மறுமையில வா பார்த்துக்கிறேன் இருப்பான், மறுமையில எல்லாத்தையும் வெளிப்படுத்துறேன்னு இருப்பான். மன்னிக்கவும் கூடும், மறுமையில கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, மானம் போகுமா இல்லையா, அதுக்கும் அல்லாஹ் வச்சிருப்பான். ஆகையினால் நம்ம என்ன செய்யணும், இன்னொரு 7-8 நோன்பு இருக்குது, லைலத்துல் கத்ருடைய இரவு, ஒற்றைப்படையான இரவுகள் ஒன்று முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 எஞ்சி இருக்குது. நம்ம என்ன செய்யணும், அதிகமாக தௌபா கேட்டுக்கொள்ளணும். கடைசியாக இந்த 2 சம்பவம் இருக்குன்னு சொன்னேன் இல்ல, பிழையே இல்லை, அவங்க குற்றமே செய்யல, ஆனா குற்றம் செய்யதாக நினைச்சு நான் நரகவாதி தான், அல்லாஹ்விடமிருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. அந்த 2 சம்பவத்தையும் பார்த்துக்கிருவோம். என்னது உணர்த்தணுன்றதுக்கு தான் நான் சொல்றேன். நம்ம செஞ்ச தவறுகள் நமக்கு உணர்த்தணும், உணர்த்தினா தான் தௌபா கேட்போம். உணர்த்த இல்லைன்னா யாரும் தௌபா கேட்க மாட்டாங்க. ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு இவர் வந்து அந்த அல்லாஹ்விடமிருந்து வஹி வருமா இல்லையா, குர்ஆன் வஹி வரும், அதை எழுதுறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாக்களை நியமிச்சிருந்தாங்க. அதுல இவரும் ஒருத்தர். வஹி வந்தா கூப்பிடுவாங்க, வஹி வந்திருக்குது, இந்த சூறாக்குல இந்த சூறால இந்த ஆயத்துக்கு பிறகு நீங்க எழுதிக்கிறீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படி எழுதக்கூடியவர்கள் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒருத்தர். அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, ஹன்ஸலாவே எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவங்க என்ன சொல்றாங்க, நாஃபக் ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிட்டார் அப்படிங்கிறார். ஹன்ஸலா நயவஞ்சகன், முனாஃபிக்குன்னா நிரந்தர நரகம்.
முனாஃபிக்கு சொர்க்கம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெர்மனன்ட் என்றைக்குமே நிரந்தர நிறத்துக்குரிய செயலை ஹன்லலா செஞ்சிட்டாரு. ஹன்லலா முனாஃபிக் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ் மா தகூல், என்னப்பா சொல்ற அப்படிங்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்றாங்க, நாங்க வந்து நபிகள் அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நபிகள் நாயகம் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க. சொர்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது எங்களுடைய கண் கூடாக அந்த சொர்க்கத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும். நரகத்தை பத்தி நபிகள் நாயகம் சொல்றாங்க. நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த நரகத்தை கண் கூடாக பார்க்கிற அப்படி சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் மாதிரி எங்களால் யாராலையும் பிரச்சாரம் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொர்க்கத்தை கண் கூடாக பார்க்கிற மாதிரி இருக்கும், நரகத்தை சொல்லும் போது கண் கூடாக பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா எப்ப அந்த சன்னிதானத்துல இருந்து எழும்பி எங்களுடைய மனைவி பிள்ளை எங்களுடைய தொழில் வந்துட்டோமோ அதிகமான விஷயங்களை மறந்துடுறோமே. கவலையை பாருங்க, எங்களுக்கும் இருக்கும். சொல்லும் போது பயான் கேட்கும் போது இறைச்சம் கூடும், கதவை தாண்டி போனா மறந்துருதா இல்லையா? இதே நிலைமை தான் ஆண்டைக்கும். அப்ப அவர் சொல்றாரு, இதை சொன்னோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமா எனக்கும் அப்படித்தான் இருக்குன்னாங்க. நபிகளாருடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய இரையச்சம் பயம் வெளியில போனா இல்லை, அப்படியே குறைஞ்சிருது அப்படின்னு ஒன்னே 2 பேரும் ஓடி வராங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே ஹன்லலா முனாஃபிக் ஆகிட்டாருன்னு அவரே தான் சொல்றாரு. அல்லாஹ்வின் தூதரே ஹன்லலாவாகிய நான் முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்கிறாங்க. அதே காரணத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொன்ன காரணத்தை ரசூலுல்லாஹ் கிட்டயும் சொன்ன உடனே நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது எந்த மனோநிலையில இருக்கிறீங்களோ, என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான இறை தியானங்கள்ல நீங்க ஈடுபடுகிறீர்களோ அதே மாதிரி வெளியில இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுடைய படுக்கையிலும் நீங்க போற ரூட்ல எல்லாம் வழிகள்ல எல்லாம் மலக்குமார்கள் உங்களோட கை குலுக்குவார்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னு விளங்குதா? என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கும் போது எப்படி இறையச்சம் இருக்குதோ, என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான தியானங்கள்ல நீங்க ஈடுபடுகிறீர்களோ வெளியில போய் அதே மாதிரி செஞ்சால் மலக்குமார்கள் போற வழியிலெல்லாம் இருந்துக்கிட்டு கை குலுக்குவாங்கன்றாங்க. என்ன அர்த்தம்? உன்னால முடியாதப்பா, உன்னால முடியாது, அப்படி செய்ய முடியாது, நீ மனுஷன், பலகீனமானவன். இது முனாஃபிக் தன்மை இல்லை, இது மனித பலகீனம். இருக்கும்போது கூடுது, வெளியில போகும்போது குறையத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. என்ற நடக்காத ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்கல்ல, மலக்குமார்கள் நின்றுக்கிட்டு கை குலுக்குவாங்கண்டா அது நடக்காது, செய்ய இயலாது, மனித பலகீனமே ஒழிய நீ முனாஃபிக் இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆனால் ஹன்லலா சாஅத்தன் வசாஅத்தன், இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் கொடு. உன்னுடைய மனைவி மக்களோடு இருப்பதற்கு ஒரு நேரம், உன்னுடைய வியாபாரத்துக்கு ஒரு நேரம், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு ஒரு நேரம், எல்லாத்தையும் பேலன்ஸா செய்யுறாங்க ரசூலுல்லாஹ். இபாதத்திலே மூழ்கி கிடக்காதே, மனைவி மக்களோட மட்டும் இருந்து மத்ததை மறந்துடாதே, வியாபாரத்திலே மூழ்கி கிடக்காதே, எல்லாத்துக்கும் டைமை பேலன்ஸா பண்ணுன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த புத்திமதியை சொல்றாங்க. அடுத்ததா சின்ன டைம் இருக்கிறனால சுருக்கமா சொல்றேன். ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். மூமின்களே, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உங்களுடைய குரலை உயர்த்தாதீங்க என்று சொல்லி ஒரு குர்ஆன் வசனம். நான் 2-3 நாளுக்கு முதல்லையும் இதை நான் சொன்னேன். சொன்ன சாபித் இப்னு கைஸ் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கடா, பள்ளிக்கு தொலை வர்றவங்களை கவனிப்பாங்க, யாரு வாரா யாரு வரலன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கவனிப்பாங்க. கொஞ்ச நாளா சாபித் இப்னு கைஸை காணோம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்கப்பா சாபித் இப்னு கைஸ், அவரை காணோம் அப்படின்னு. ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, நான் போய் அவருடைய விஷயத்தை அறிஞ்சிட்டு வரேன்னு சொல்லி போனா சாபித் இப்னு கைஸ் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கவலையோட தலை தொங்குடுது. அவர் கவலையில தலை தொங்கக்கூடிய நிலைமையில அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த நபித்தோழர் கேட்கிறாரு, சாபித்தே என்ன விஷயம்னு கேட்டா, ஷர்ருன், கெட்ட விஷயம். என்ன கெட்ட விஷயம்? நபிகளாருக்கு முன்னாடி அவருடைய குரலுக்கு மேலே தன்னுடைய யாருடைய குரலும் உயரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். ஆனா அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப கணீரான குரல். சிலாக்கள் மெதுவா பேசினாலும் கணீர்னு இருக்கும், ரகசியம் பேசவே முடியாது அவங்களால. மெதுவா பேசினாலும் குரல் வந்து அப்படி கனமாக இருக்கும். அப்படிப்பட்ட குரல் கொண்டவங்க தான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அல்லாஹ் வந்து நபிகளாருடைய குரலுக்கு மேலே என்னுடைய குரலை உயர்த்தவானன்னு சொல்லிட்டான். ஆனா என்னால் அப்படி இருக்க முடியலையே. அப்படி இருந்தால் பாவங்கள் உங்களுடைய நன்மைகள் அழிக்கப்படுவதற்கு அதுவே காரணமாக அமையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அவங்களுடைய குரலுக்கு மேல நீங்க குரலை உயர்த்தினீங்கடா உங்களுடைய நன்மைகள் அழிக்கப்படுவதற்கு அதே காரணமாக அமையும்ங்கிற அல்லாஹ். அப்ப இவர் என்ன சொல்றாரு,
என்ற குரல் நபிகளுடைய குரலுக்கு மேலாக இருக்கிறது. அப்ப என்னுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹு தாலா அழிச்சிருவான், நான் நரகவாதி தானே அப்படிங்கிறார். அப்ப இந்த செய்தியை அந்த நபித்தோழர் நபிகளார் இடத்துல சொன்னோன்னே நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, இல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியோடு திருப்பி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க, இது இலகி அவட்ட போய் ஃபக்குல்லஹு இன்னக லஸ்த மின் அஹ்லின்னார், நீ நரகவாதி கிடையாது, வலாகின்னக மின் அஹ்லில் ஜன்னா, நீ சுவர்க்கவாதி என்ற நற்செய்தியை அந்த சாபித் இப்னு கைஸுக்கு நீ சொல்லுன்னு சொல்லி நபிகள் நாயகம் நற்செய்தி சொல்லி அனுப்புறாங்க. இந்த ரெண்டு சம்பவத்திலையும் என்னது, அவங்க பிழை செய்யல, எந்த ஒரு குற்றமும் செய்யல, ஆனால் அவங்களா நினைக்கிறாங்க நம்ம பிழை செஞ்சுட்டோம், நரகத்துக்குரிய செயலை செஞ்சுட்டோம்னு சொல்லி வெளியில கூட வராம வீட்டுக்குள்ளே இருந்து கூட கவலைப்படுறாங்க. அப்ப அவங்களே அப்படின்னு சொன்ன நம்ம எவ்வளவு பிழை செய்யறோம், இவ்வளவு தப்பு செய்யறோம், நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய அந்த பிழைகளுக்கு தவறுகளுக்கு தௌபா செஞ்சு கொள்ளணும். இந்த 7 நாட்கள் சில சம்பவங்கள் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலையும் எடுத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.